ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒடிசா ஷிப்பிங் பிஎல் ட்ராமா ஆர்மிஸ் யூசோ ஹெட் ட்ராமா நேம் ஃபோர்ஸ்டு மேரேஜ் ஃபைனல் பார்ட். ஆர்மிஸ் மற்ற பார்ட்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ ஒடிசாவன் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம வி இருக்கான் இல்லையா, அவன் ஆரம் கூட இருக்கான். அதுவும் ஆரம் வந்து வியை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இது விக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆரம், நீ என்ன பண்ணுற? என்னை விடு. நீ எதுக்கு? நான் எப்படி உன் கூட இருக்கேன்? அதுவா? அது வேற ஒன்றும் இல்லை வி. நான் உன்னை இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன். என்னை தூக்கிட்டு வந்துட்டியா? நீ ஏன் வளர்ற? நான் இன்னும் கொரியாவில் தான் இருக்கேன். நீங்கள் வந்துட்டியா? இல்லை என்னை ப்ராங்க் பண்ணுறியா? நான் ஏன் உன்னை ப்ராங்க் பண்ண போகிறேன்? நான் உண்மையாகவே உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன். அது உனக்கு தெரியாதா? ஆனால் ஆரம், நீ ஏன் மாறிட்ட? ஏன் இப்படி இருக்க? எதுக்கு என்னை தூக்கிட்டு வந்த? நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேனா? நான் கூப்பிட்டா நீ வந்துடுவியா? நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அது நான் என்ன பண்ணேன்? நான் உன்னை லவ் பண்ணேன். ஆனால் நீ இந்த ஜேகேவால் லவ் பண்ணிட்டு இருந்த. நான் இங்கேருந்து போகும்போது உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் உனக்காக ஒரு கிஃப்டையுமே கொடுத்துட்டு போனேன், நீ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன்னு. ஆனால் நீ அதை கடைசி வரைக்கும் பார்க்கலல்ல. ஆரம், நீ என்ன சொல்கிற? எனக்கு உண்மையாலுமே ஜேகேவை தான் பிடிச்சிருக்கு, ஒன்றும் இல்லை, என்னை விடு. ஹேய், மறுபடியும் அவனை பிடிக்குன்னு சொல்லாத, அப்புறம் ஒன்றா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறானா. வீக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆரம், தயவு செஞ்சு என்னை விட்டுரு. நீ ஏன் இப்படி மாறிட்ட? இப்படி மாறுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை ஜேகே கிட்ட விட்டுரு. நான் ஜேகேவை தான் லவ் பண்ணுறேன். சான்ஸே இல்லை. இங்கேருந்து நீ போகணுன்னா என்னால் மட்டும்தான் முடியும். ஏன்னா உன்னோட விசா எல்லாமே என்கிட்ட இருக்குது. 3 வருஷம் ஆச்சுல. 3 வருஷத்தில் ஒரு டைம் கூட நீ எனக்கு கால் பண்ணல. அது உனக்கு ஞாபகம் இருக்கா வி? இல்லை என்னை சுத்தமாக மறந்துட்டியா? தாரம், நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு எப்படி நினைக்கலாம்? அப்போது நான் கொடுத்த கிஃப்ட்டை நீ பிரித்து பார்க்கல, அதானே? இவ்வளோ நாளாக நான் உனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதையும் நீ பார்க்கல. இந்த காரணத்துக்காக தான் நான் உன்னை கம்பல் பண்ணி தூக்கிட்டு வந்தேன். எனக்கு தெரிய வந்துச்சு நீ ஜேகே கூட சேர்ந்து சுற்றிட்டுருக்கன்னு. அது எப்படி நான் விடுவான்? அவனுங்க தேடி அலையட்டும். ஆனால் அதுக்குள்ளே உனக்கு எனக்கும் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அங்கேருந்து கோவமாக போகிறான். வீக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தென் அப்படியே பழசெல்லாம் நினச்சி பார்க்குறான். அதாவது ஜேகே கூட இருந்ததை நினச்சி பார்க்குறான். அப்படியே பாஸ்டில் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க இல்லையா, அப்போ எல்லாமே விளையாடிட்டு இருப்பாங்க நம்ம ஜேகேவும் வியும் கூட. அப்போது டக்குன்னு நம்ம வி ஸ்விம்மிங் பூலில் விளையாடுறதுக்காக போவான். அப்போ நம்ம ஜேகே பிடிச்சிருவான். இதனால் நம்ம வீக்குமே ஜேகே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வர ஆரம்பிக்குது. அதாவது ஜேகே இல்லைன்னா இவன் போய் தேடுறது, ஜேகே இருந்தால் சாப்பிட்றது, இல்லைன்னா சோகமாக இருக்கிறது, அந்த மாதிரியே இருக்கான். இதை நம்ம ஜேஹோப் அப்புறம் இவங்களுமே நோட் பண்ணுறாங்க. ஆமாம் வி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? உனக்கு ஜேகேவை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி ஜேஹோப் டக்குன்னு கேட்டுடுறானா. பக்கத்தில் தான் ஜேகேவும் ஜிமினும் இருப்பாங்களா. அப்போ நம்ம வி இருக்கான்ல, அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகிடுது. இந்த கேள்வியை கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம ஜேஹோப்புக்கு புரிஞ்சிருது வீக்கு ஜேகேவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இப்போது ஜேகே கிட்டே கேட்குறானா. ஜேகேவுமே அப்படியே தலையை குனிஞ்சிட்டு ஷையாக்கிக்கிட்டே, ஆமாம் எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்படி அப்படின்ற மாதிரி ஜேஹோப் கேட்குறானா. எப்படின்னா? இதெல்லாம் கேட்க ஜிமினுக்கு அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகுது. இந்த மாதிரி கோவத்தில் அங்கேருந்து எழுந்து போகிறானா. இவன் ஏன்டா எழுந்து போகிறான்? தெரில, ஏதாவது இருக்கும். சரி வி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறானா. விக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. வி வந்து ஜேகே பார்த்துட்டு எனக்குமே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறானா. இதுக்கு ஸ்டாப் பண்ணுறேன், முழுசாக தான் சொல்ல. ஜேஹப்க்கு புரியுது நம்ம இருக்கனால தான் அவங்களுக்கு இதாக இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னா அங்கேருந்து கிளம்பி ஏறுறான். தென் ஜேகேவும் வியும் இருக்காங்க இல்லையா, ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ என்கிட்ட ஸ்டார்டிங்லலாம் சண்டை போடுவல, அப்போ எனக்கு உன்னை பார்த்தா கோவம் வரும். யாருடா இவன் நம்மக்கிட்ட மட்டும் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கானேன்னு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் உன் கூட நிறையவே சண்டை போடுவேன். உன் கூட சண்டை போடாத அந்த நாள்லாம் எனக்கு ஏதோ மாதிரி இருக்கும். திருப்பி உன்னை பார்த்து உன் கூட சண்டை போட்டால் மட்டும்தான் எனக்கு அந்த நாளே பிடிக்கும். அப்படி ஆரம்பித்தது தான். அப்புறம் இன்றைக்கி தான் என்னோடய லவ்வை மார்னிங் தான் நான் ரியலைஸே பண்ணேன். அதாவது நான் ஜிம்மின் ஜேஹோப்லாம் வந்ததுக்கப்புறம் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பித்தேன் வி. நீங்கள் வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் நீ வந்த அடுத்த நிமிஷமே எனக்கு அப்படியே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நடந்தால் எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும், அப்படி சந்தோஷமாக இருந்தேன். அதாவது நீ வந்ததுக்கப்புறம் நான் ஒன்றுமே பார்த்துட்ருந்தேன். உன் கூட சண்டை போகணுன்னுலாம் நினச்சேன். ஏன்னா நீ அப்படி மட்டும்தானே பேசுவ.
ஆனால் இன்னைக்கு எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறானா. வீக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் 2 பேருமே லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேஹோப் போயிட்டு ஆரம்க்கு கால் பண்ணுறான். அதாவது நம்ம ஜேஹோப் ஆரமும் இன்னுமே கான்டாக்டில் தான் இருக்காங்க. நம்ம ஆரம் வந்து மற்ற மெம்பர்ஸ் கூடலாம் பேசல. ஆரமோட க்ளோஸ் யார்? நம்ம ஜேஹோப் தானே. ஸோ ஜேஹோப் கூட தான் இன்னுமே கான்டாக்டில் இருக்கான். ஸோ ஜேஹோப் கால் பண்ணுறானா. ஆரம் வந்து பேசுகிறான். என்னடா நீங்கள்லாம் வின் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எங்கே இருக்கீங்க? அதான்டா அந்த இதில் தான் இருக்கோம். சரி ஆரம், நீ ஏன் சொல்லாமல் கூட போயிட்ட? ஜேஹோப் அதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆர்மிஸ் இது போன பாட்டை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தென் நம்ம ஆரம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறானா. ஜேஹோப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன் ஆரம் உன் லைஃப்பில் மட்டும் இப்படி நடந்திருக்கு? அட்லீஸ்ட் நீ எங்ககிட்ட சொன்னாவாது நாங்கள் எல்லாம் எங்கள் முடிஞ்சதை ஏதாவது பண்ணியிருப்போம்ல. இல்லை பரவாயில்ல ஜேஹோப், நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நானே கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வீட்டில் இருந்தேன்னா என் அப்பா டார்ச்சல், அங்கே ஒர்க் போனேன்னா என்னோட அந்த மேனேஜர் டார்ச்சல், இதெல்லாம் என்னால் தாங்க முடியல. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் தனியாக, அதாவது நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது நடந்துச்சா? அப்புறம் நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும். வீலாம் எப்படி இருக்கான்? அவன் என்ன, அவன் ஜாலியாக ஜெகப், நான் கிட்ட ஒன்று சொல்லணும். நான் வீக்கெல்லாம் மெசேஜ் பண்ணேன், ஏன் அவன் ரிப்ளை பண்ணல? என்ன சொல்கிற? வீக்கு மெசேஜ் பண்ணியா? ஆமாம், அவன் பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கூட எனக்கு ரிப்ளை கூட பண்ணலை. ஆமாம், நீ என்கிட்ட மட்டும் தானே கான்டாக்டில் இருந்த, இப்போ என்ன வீக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இல்லை நான் எல்லாத்துக்குமே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசுகிறானா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்போ திருப்பி வர? அது நான் வரப்போ வரேன் ஜெகோப். சரி, இன்னமும் சொல்ல வந்தீங்க, ஸ்டாப் பண்ணிட்டேன். அதான் ஆரம், உனக்கு ஒன்று தெரியுமா? இங்கே ஒரு லவ் ப்ரப்போசலே நடந்துச்சு, 2 பேருக்கும் ஓகே போயிடுச்சு. என்ன சொல்கிற? ஆமாம், இதோ வியும் ஜேகேவும் இருக்காங்கல்ல, அவங்க தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா? ஒரு ஃபைட்டிங் கப்புள் சேர்ந்தா எப்படி இருக்கும், அதே தான். அப்புறம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் நான் வெளியே வந்துட்டேன், அதான் உன்கிட்ட பேசுகிறதுக்காக. ஓ அப்படியா? அப்போது சரி ஜெய்ஹோப், நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கோவத்திலே கட் பண்ணிடுறான். ஆரம்புக்கு கோவம் தாங்க முடியல. அங்கே இருக்கிறதெல்லாம் கோவத்தில் பிடிச்சி நல்லா பஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக அந்த ஓனர் இருக்கான் இல்லையா, அதான் நம்ம ஆரம்ப லவ் பண்ணுறான்ல, அவன் வரான். என்னாச்சு ஆரம், நீ ரொம்பவே டென்ஷனில் இருக்க போல. ஆமாம், எனக்கு அவ்வளோ கோவம் வருது. சரி வா போகலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பார் மாதிரி இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் ஆரம்மை ட்ரிங்க்ஸ் பண்ண வைக்கிறான். ஆரமே குடிச்சிடுறானா. அந்த பையன் ஆரம் கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறான். இது ஆரம்க்கு புரியுது. ஸோ அப்படியே கையை முறுக்கி விட்டு, என்கிட்ட இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க, நான் ஜஸ்ட் உங்களை ஒரு பாஸாக தான் பார்க்குறேன், இந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட பண்ணிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குடிச்சிட்டு இருக்கிறதுலையே அப்படியே தள்ளாடிட்டு போகிறான். தென் வீட்டுக்குமே வந்து சேர்ந்துடுறான். ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் இது வரைக்குமே ஆசைப்பட்ட எதுவுமே கிடைச்சதில்ல. ஃபஸ்ட் டைம் ஆசைப்படுறது வி மட்டும்தான். ஆனால் வியுமே கிடைக்கலல்ல, அதனால ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இதுக்கப்புறமும் என்னால் முடியாது, எவ்வளோ நாள் தான் எனக்கு பிடிச்சத நான் விட்டு கொடுத்துட்டே இருக்க முடியும்? இதுக்கப்புறம் நான் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. இந்த 3 வருஷம் நான் நல்லா படிக்க போகிறேன், படித்து எனக்கானதை நான் அது பண்ணணும், அதுக்கப்புறம் அவனை நான் தூக்கிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கான். இப்படியே 3 இயர்ஸ் ஆகுது. கரெக்டாக நம்ம ஆரம்பிக்கல் படிப்பையுமே முடிச்சிடுறாங்க. அவருக்கு அங்கே ஒர்க்குமே கிடைச்சிருது. தென் இப்போது ஜெய்ஹோப் கிட்ட ஆரம் கால் பண்ணி பேசுகிறாங்க. ஆரம் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் பேசுகிறாங்களா. நான் நல்லா இருக்கேன், உனக்குமே படிப்பெல்லாம் முடிஞ்சில, என்ன பண்ணிகிட்ருக்க? நான் இப்போ ஒர்க் போயிட்டுருக்கேன், எனக்கு ஒர்க் கிடச்சிருச்சு ஆரம் அப்படின்றானா. சூப்பர், இப்போ உனக்கு நான் எனக்கும் தான். சரி, எல்லாம் எப்படி இருக்காங்க? அதுவும் வி ஜேகே எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா. என்ன வி ஜேகேமா, அவங்க என்ன, அவங்களும் கண்டினியூவாக தான் இருக்குது, அவங்க ஜாலியாக தான் சுற்றுறாங்க. சரி, அப்போ மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ஜின்னும் சுகாவும் அப்பப்போ மீட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேட் ஆகுறானா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறாங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் ஆரம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், சொல்லு அப்படிங்கும்போது கரெக்டாக அங்கே ஆரம்க்கு கால் வருதா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஜெய்ஹோப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரீசன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான்ல, அதே தான் ஜின்னுக்கிட்ட போயிட்டு மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிடுறான். ஜின், நீ ஏன் அப்படி இருக்க? நான் உன்னவே நினச்சிட்ருக்கேன், என்னை உனக்கு பிடிக்கலையா? இல்லை நான் உனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேனா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் நிறைய கேட்டிருப்பான். இப்போ மட்டும் இல்லை, டெய்லியுமே இந்த மாதிரி வந்து கேரிங்காக பார்த்துக்கிறது அந்த மாதிரி இருப்பானா. இதனால் ஜின்னுக்குமே
சுகாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த டைமில் ஒரு நாள் தான் சுகா வந்து ஜின்னோட வீட்டுக்கு போகாமல் இருந்திருப்பான். ரீசன் ஜேஹோப் வந்து கூப்பிட்ருப்பான், நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ சுகா அண்ட் ஜேஹோப் 2 பேருமே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போவாங்களா. அந்த இடத்துல நம்ம ஜேஹோப் ஒரு பாக்ஸ் மாதிரி எடுக்கிறான். அதுக்குள்ளே ஜின்கிட்டேருந்து கால் வருதா, அதை அட்டன் பண்ணுறான். பட் பேசலை, என்னன்னு தெரில, ஏதோ சொல்ல வந்தானே சொல்லிட்டு ஜேஹோப் ஃபஸ்ட்டு பார்க்குறான். ஜேஹோப் இருக்கான் இல்லையா, அவன் ஸ்ட்ரைட்டாக சுகா கிட்டே சொல்லிடுறான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் சுகா, நான் இங்கே வந்ததுலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் உனக்கு நீ எப்போல்லாம் மற்றவங்க கூட பேசுகிறியோ அப்போல்லாம் எனக்கு ஓவராக கோவம் வரும், அது ஏன் தெரில, அதை என்னால் உன்கிட்ட காட்டவும் முடியல, நான் இப்போ சொல்கிறேன், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா. இந்த வேர்டை கேட்க கேட்க ஜின்னுக்கு அங்கே கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த ஜேஹோ பையன் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே பைக்கை எடுக்கிறான். இதுக்கப்புறம் முடியாது, சுகா இப்படியே விட்டால் சுகாவே நான் இழந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அம்யூஸ்மெண்ட் பார்க் வரான். 2 பேரும் அந்த இடத்துல தான் நிற்பாங்களா. ஜேஹோப் ஒரு மாதிரி சேடாக மூஞ்ச வச்சுட்ருப்பான். சுகா வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கான். இதை ஜின்னு நோட் பண்ணுறான். என்னாச்சு அப்படின்ற இன்னும் அவ்வளோ கோவத்தோடு வந்து கேட்குறான். அதுக்கு நம்ம சுகா இருக்கான்ல அப்படியே பார்த்துட்ருக்கானா. ஜேஹோப் அங்கேருந்து ஐம் சாரி, இனிமேல் நான் லைஃப்பில் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இந்த பார்க்குறான். என்னாச்சு சுகா, என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது அது வந்து அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான், நான் அவனை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என்ன சொல்கிற? ஆமாம், நான் லவ் பண்ணுறது ஒன்று மட்டும்தானே, எனக்கு நீ தான் வேணும் ஜின். இந்த வார்த்தையை கேட்கும்போது ஜின்னுக்கு குஷியாகிடுது. சுகா, உண்மையாலுமே நீ என்னை மட்டும் தான் லவ் பண்ணுறல அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆமாம், அதனால தானே நான் உன் கூட இருக்கேன், நீ மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அப்படியே சுகாவும் ஜின்னையும் ஹக் பண்ணிக்கிறாங்களா. இந்த நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ஜேஹோப் மட்டும்தான் அப்படியே அழுதுட்டு மனசோட வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். இது எல்லாத்தையும் ஆரம்பிக்கிட்ட ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்கான். இப்படி தான் நடந்துச்சு, நான் சுகாவை லவ் பண்ணேன், பட் ஆனால் சுகா என்ன லவ் பண்ணல, அவனுக்கும் ஜின்னுக்கும் ஓகே ஆகிடுச்சு அப்படின்றானா. என்ன சொல்கிற, ஜின் சீனியரும் சுகா சீனியரும் லவ் பண்ணுறாங்களா. ஆமாம், அவனுக்கு தெரியாதா. அப்புறம் சரி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜேகேவே கேட்க ஆரம்பிக்கிறானா. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஜிம்மின் அழுதுட்ருக்கான். என்னாச்சு ஜிம்மின்? நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் ஜேஹோப், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் பரவாயில்ல, அவங்க சேர்ந்துட்டு போட்டோம், எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறானா. என்னாச்சு ஜிம்மின், என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஜேஹோப் ஹக் பண்ணுறான். ஆரம்புக்குமே புரியல, எதனால் ஜிம்மின் அழுகுறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறானா. அப்போது நம்ம ஜேஹோப் வந்துட்டு அப்படியே லைனில் இரு அப்படின்ற மாதிரி பேசுகிறானா. என்ன பேசுகிற அப்படின்னு ஜிம்மின் கேட்குறான். ஒன்றும் இல்லை, நீ தான் சொல்ல வந்தல சொல்லு. அங்கே பாரு, அவங்க 2 பேரும் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே ஜேகேவை லவ் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லப்போனால் 10 வயசுலேருந்தே நான் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நடுவில் வந்து எங்கள் 2 பேர்த்தையும் பிரிச்சுட்டான். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜேஹோப். நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன், ஆனால் நான் அவன்கிட்ட அதை சொன்னது கிடையாது. சொல்கிறதுக்குள்ளே இவன் நடுவில் வந்துட்டான், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறான். நான் ஹக் பண்ணிவிட்டு அங்கே ஆரம்புக்கு தோணுது, ஆமாம் இவன் ஜேகேவை லவ் பண்ணுறான், நான் வியை லவ் பண்ணுறேன், நான் ஏன் வியை கடத்திட்டு போயிட்டேன்னா ஜிம்மினை பார்த்துக்க மாட்டான். ஜேகேக்கு யாருமே இல்லைனா தானே ப்ராப்ளம், ஜேகேக்கு தான் ஜிம்மின் இருக்கானாச்சே, நான் இவனை தூக்கிட்டு வந்தாலும் ஜிம்மின் எப்படியாவது கரெக்ட் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போடுறான். ஜேஹோப் கிட்ட சொல்லாமலே ஃபோனை கட் பண்ணிடுறான். தென் இவங்க 2 பேரும் நம்ம ஜேஹோப் தான் ஜிம்மின் அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. தென் இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் இந்த விஷயம்லாம் தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே சரி நம்ம வீக்கு சாப்பிட கொடுக்க போகலாம் அப்படின்ற மாதிரி அவியை பார்க்கறதுக்காக போகிறானா. வந்துட்டு இதோ ஒரு லாக் பண்ணிக்கிட்டு வரவே மாட்டேங்கிறான். நீ என்னை போய் விடு, அப்போ தான் நான் வருவேன்னு சொல்லி கத்துறானா. கண்டிப்பாக முடியாது, ஏன்னா ஜிம்மின் ஜேகேவை லவ் பண்ணுறான். ஸோ அவங்க 2 பேரை லவ் பண்ணி எப்படி சேர்ந்துருவாங்க. நீ ரொம்ப கஷ்டப்படுவல, அதனால தான் நான் உன்னை இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன். இனிமேல் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்ன ஜேகே ஜிம்மினாவை லவ் பண்ணுறானா? அது கிடையவே கிடையாது. ஜேகே என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறான். அது உனக்கு தெரியாத ஆரம். நீ எப்போ இங்கேருந்து வந்த, என்கிட்ட சொன்னியா? நான் தான் சொல்கிறேன்ல, உனக்கு அவ்வளோ தடவை கால் பண்ணேன், எடுக்காதது நீ. அப்புறம் உனக்கு சொன்னல அந்த கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்தேன்னு, அதெல்லாம் நீ ஏன் பார்க்காம விட்ட? நீ என்ன நினச்சிட்ருக்க? நீ யார் எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தாலும் அதை நான் வாங்கிப்பேனா? யார் எனக்கு லவ் சொன்னாலும் அதை நான் ஏற்றுப்பேனா? இல்லை, அதெல்லாம் முடியாது. ஜேகே இல்லாமல் நான் வாழ மாட்டேன். ஆரம்புக்கு செம்மையாக கோவுறுது. போயிட்டு வியோட கழுத்தை நெரிக்க போகிறானா. பாத்தியா, இதுதான் உன்னோட லவ் எப்படி தெரியுமா? உனக்கு கிடைக்கலன்னா அவங்கள கொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் என் ஜேகே அப்படி கிடையாது.
நான் சந்தோஷமா இருக்கேன். மத்தவங்க கூட சந்தோஷமா இருக்கேன்னு தெரிஞ்சா விட்டுருவான். ஆனா நீ அப்படி இல்ல. என்ன கொல்ல தானே ட்ரை பண்ற. இதெல்லாம் ஒரு லவ்வா? அப்படின்ற மாரி கேட்குறானா. ஆரம்புக்கு கோவம் வருது. ஓ! அப்போ மத்தவங்க கூட சந்தோஷமா இருந்தா இருக்கட்டும். ஆனா என் கூட இருக்கக்கூடாது. அப்படின்னு நினைக்கிறவன் லவ்வு உங்களுக்கு அசிங்கமா இருக்குல்ல. ஆனா இதே மத்தவங்க கூட சந்தோஷமா இருந்துட்டு போகுது. என் கூட இல்லைன்னா பரவாயில்ல. அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதா? எனக்கு புரியல. தனக்கு மட்டும் தான் தன்னோட லவ்வர் வேணும்னு நினைக்கிறவங்க தப்பானவங்க. மத்தவங்க கூட இருக்கட்டும்னு நினைக்கிறவங்க நல்லவங்களா? நம்ம ஆரம் மறுபடியும் வெளியே வந்துட்டு கோவத்தோட மறுபடியும் பாசம் நடக்குதுன்னு யோசிச்சு பார்க்குறான். அதான் நம்ம வீயை கடத்துறதுக்கு முன்னாடி நாள் நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் எல்லாத்தையுமே பேக் பண்ணியிருப்பான். அந்த பாஸ் வந்து பார்த்துருப்பான். எங்கே போகிற ஆரம், நீலாம் போகக்கூடாது, எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்பானா. இதை கேட்க உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீ என்னை படிக்க வச்சிருக்க, அதுக்காக நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன். ஆனால் என்ன எதிர்பார்க்காத. ஏன்னா நான் லவ் பண்ணுறது வேறு பர்சனை. இதுக்கப்புறமும் நீ முன்னாடி வந்தேன்னு வச்சுக்கோவேன், நான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆரம்பம் அங்கே வந்து கோவமாக கிளம்புறான். தென் கிளம்பி ஸ்ட்ரைட்டாக இங்கே கொரியாவுக்கு தான் வரான். நம்ம ஆரம் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்கான். பார்த்தா ஜேகே அண்ட் வி 2 பேரும் கையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இது ஆரம்புக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதை நான் இப்படியே விடக்கூடாது, விட்டால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இப்போ 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. பட் இந்த டைம் நம்ம வி இருக்கான்ல, அவன் தனியாக வீடு எடுத்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்றான். ஏன்னா நம்ம வியுமே ஒர்க் போகிறான் இல்லையா. இந்த டைமில் தான் வி நல்லா தூங்கிட்டுருப்பான். பால்கனி வழியாக ஏறி அப்படியே குதிச்சு வியோட சம்மந்தமான கொஞ்சம் திங்ஸ் அப்புறம் வி எல்லாத்தையுமே கிட்னாப் பண்ணிவிட்டு நம்ம ஆரம் வந்துடுறான். ஸோ இப்படி தான் நம்ம வீக்கு மயக்க மருந்து மாதிரி கொடுத்து அதையும் வீக் அந்த இதையும் புக் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்திருப்பான். அங்கே இருக்கவங்கலாம் கேட்டிருப்பாங்க, என்னாச்சு, ஏன் அவர் இப்படி இருக்காருன்னு. அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் தூங்குறான், டயர்டாக இருக்கான், இப்படியே சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ப்ரெசண்ட்டில் நம்ம இருக்கான்ல, இதுக்கப்புறம் நான் எனக்கான எந்த பொருளையுமே விட்டு கொடுக்க மாட்டேன். வி முக்கியமாக ஒன்று, நீ என்னை விட்டு போகணுன்னு நினச்ச, உன்னை நான் கொன்றுவேன். தென் மறுபடியும் சாப்பாடு எடுத்துகிட்டு வி ரூமுக்கு போகிறானா. வி சாப்பிடு, கொஞ்சமாவது சாப்பிடு, நீ என் லவ்வை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் சாப்பிடு, உனக்கு பசிக்கும்ல, இல்லைன்னா நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி ஊட்டி விடுறானா. வி வேணான்றான். உனக்கு வேணாட்டி நீ இப்படியே இருந்தனா ஜேகேவை இப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறானா. அப்போ நீ என்னை ஜேகேவை பார்க்க கூட்டிகிட்டு போறியா? கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு. வீன்னு நினச்சிக்கிறான், அவன் மனசு மாறிட்டான் போல் அப்படின்னு. அப்போது நம்ம வீயை சாப்பிட ஆரம்பிச்சிடுறானா. ஆரம் சொல்கிறான் வி கிட்ட, நீ கொஞ்ச நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்றானா. நான் அதெல்லாம் முடியாது, நான் ஜேகே கிட்டே போகணும். இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ பண்ணிட்டேன்னா திருப்பி உன்னை பழையபடியே விட்டுடுறேன். ஆனால் நீ என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நம்ம வீக்கு வர வழி தெரில, ஏன்னா பாஸ்போர்ட் எதுவுமே வீக்கிட்ட இல்லை. ஸோ இப்போ வீ என்ன பண்ணுறான், ஆரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆரம் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா பிளேஸ்க்கும் கூப்பிட்டு போகிறான். அது வீக்கு என்னென்னலாம் பிடிக்கும் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருப்பான். அந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் கூப்பிட்டு போகிறானா. வீக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஆமாம், நீ என்ன பண்ணுற, நீ எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, அது அது வந்து உனக்கு எப்படி தெரியும் என்ன எனக்கு பிடிச்சதெல்லாம் அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறானா. நான் தான் உன்னை லவ் பண்ணுறேனே, உனக்கு பிடிச்சது எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொன்னான். தென் ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறான். அந்த இடத்துல போயிட்டு சைன் பண்ண சொல்கிறானா. வி எதுக்கு சைன் பண்ணும் அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை, இங்கே தான் உன்னோட அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து வச்சுருக்கேன், அது வேணும்னா உன்னோட சைன் தேவை அப்படின்றானா. நம்ம வீக்கு சுத்தமாக அந்த லாங்குவேஜ் தெரில. ஏன்னா அங்கே இங்கிலீஷ் மட்டும் இல்லை, அனதர் லாங்குவேஜும் இருக்குது. ஸோ அதில் இருக்கனால இதை நான் எதுக்கு சைன் பண்ணணும், அதான் சொல்கிறேன்ல, நீ சைன் பண்ணு, அப்போ தான் உன்னோட டாக்குமெண்ட்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொரியனில் தான் பேசுகிறானா. அங்கே இருக்கவங்களுக்கும் புரியல. தென் நம்ம வீயுமே ஜாலி போகிறோன்றதுல சிரிச்சுக்கிட்டே சைன் பண்ணுறான். தென் அப்படியே இப்போது 2 பேரும் சேர்ந்து சரி வா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றானா. எதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும், அதான் அங்கே போகணுன்னா ஃபோட்டோலாம் தேவைப்படாதா அப்படின்றானா. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வீ நிற்கிறானா. பக்கத்துலேயே நம்ம ஆரம்பம் வந்து நிற்கிறான். நீ ஏன் என் பக்கத்தில் வந்து நிற்கிற, அது எனக்கும் தான் அப்படின்றானா. நம்ம வீக்கு ஒன்றுமே புரியல. ஓ இங்கே அப்படி தான் போடலன்னு சொல்லிட்டு அவனுமே போஸ் கொடுத்துட்டு நிற்கிறான். தென் 2 பேருமே அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீ வெளியே நின்றுட்டுருக்கானா. ஆரம் போயிட்டு எங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் நடந்துருச்சுல, அதுக்கான சர்டிஃபிகேட்டை எப்போ கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. இதோ ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றானா. ஆரம் அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே வீ கிட்ட வந்து நிற்கிறான். வீ வந்து நம்ம எப்போ போகிறோம் குழந்த மாதிரி கேட்குறானா. அதுவா, கூடிய சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஆரம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அண்ட் மிஸ்டர் ஆரம் நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. நானா ஒன்றை தான் கூப்பிடுறாங்க வா அப்படின்னு வியை கூப்பிடுறானா. நான் என்ன மிஸ்டர் ஆரம், எனக்கு புரியல.
ஆ அதுவா? அது நீ என்னோட கூட வந்தவளா? அதனால தான் அப்படி கூப்பிடுறாங்கன்றாங்களா? இந்தாங்க அவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாரி குடுக்குறாங்களா? என்னது மேரேஜா? ஏன்னா அவன் அப்ப இங்கிலீஷ்ல பேசியிருப்பானா, அதனால வீக் ஒரு மாரி இருக்கு. என்ன மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி புடுங்கி வச்சுக்கிறான். வீக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ரிங் இருக்கும் இல்லையா? அத மட்டும் தான் மாத்தணும். மத்த எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிடுச்சு. வீக்கு செம்மையா கோவம் வருது. "இப்ப நீ என்ன பண்ண? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு சட்டைய பிடிச்சு அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறானா. "உனக்கு தெரியலையா? நமக்கு தான் மேரேஜ் முடிஞ்சிருச்சே. இதோ இந்த சர்ச்சில தான் முடிஞ்சுச்சு. இன்னையிலேருந்து நீ என்னோட ஒய்ஃப், நான் உன்னோட ஹஸ்பண்ட். நமக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றானா. வீக்கு பயமா இருக்கு. "ஆரம் நீ பண்றதெல்லாம் தப்பு. என்னோட அனுமதி இல்லாம நீ எப்படி என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம்? நீ என்ட்ட பொய் சொல்லிட்ட. எனக்கு உன்ன சுத்தமா புடிக்கவே இல்ல." "நான் பொய் சொன்னேனா? என்னை பார்த்தா உனக்கு பொய் சொல்கிற மாதிரி இருக்கா? நான் தான் சொன்னேனே உன்னை நான் லவ் பண்ணுறேன்னு. நான் அதை எப்படி வேணாலும் எடுத்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் நல்லவன் இல்லைன்னு சொல்லவே கிடையாதே. எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சி, ஸோ நான் உன்னை எடுத்துக்கிட்டேன். இப்போ நீ போகிறேன்னா உனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சின்னா அதை எடுத்துக்க மாட்டியா? அதே மாதிரி தான். ஆனால் நான் மற்றவங்களுக்கு சொந்தமானதுன்னா தொடக்கூட மாட்டேன். ஆனால் நான் அப்படி கிடையாது. மற்றவங்க எனக்கு சொந்தமானதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நான் அதை எடுத்துக்கிட்டேன். இது தப்பே கிடையாது. வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறானா, அவன் வரவே மாட்டேங்கிறான். அங்கேயே நிற்கிறான். தென் நம்ம மேடம் இருக்கா இல்லையா, கம்பல் பண்ணி தூக்கிட்டு போகிறான். தென் வீட்டுக்கு வராங்க. வீக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதாவது பண்ணி தொலைஞ்சிருவானோ அப்படின்ற மாதிரி. ஆரம் பார்க்குறான். நீ கவலைப்படாத, உன்னோட அனுமதி இல்லாமல் நான் உன்னை தொட மாட்டேன். எனக்கு தேவை நீ. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன் கூட சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு நீ என்னை பார்த்துக்கணும், டேக் கேர் பண்ணி. நான் உன்னை அதுக்கு மேலே பார்த்துப்பேன், அவ்வளோதான். நீ என்னை பார்த்துக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. என் கூட இருந்தா எனக்கு அது போதும் நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானா. இதுக்கு மேலே எங்கேருந்து நல்லா தூங்கி தொலைகிறது அப்படின்ட்டு வேறு வழியே இல்லாமல் உட்காந்தே இருக்கானா. இதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிருக்கான்ல, அவனுக்குமே ஒர்க் இருக்கும் இல்லையா, ஸோ கிளம்பிடுறான். வீக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டோரெல்லாம் நல்லா லாக் பண்ணிட்டு போயிருக்கான். தென் இப்போ என்ன பண்ணுறான், ஃபோன் ஏதாவது இருக்கான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறான். ஃபோனு எங்கேயுமே இல்லை. இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூமை திறக்க ஆரம்பிச்சிட்டான். திறந்து அது இருக்கான்னு சொல்லிட்டு தொலைவ ஆரம்பிக்கிறான். எங்கேயுமே எந்த திங்ஸுமே இல்லை. நார்மலாக வீட்டில் எனக்குமோ அதான் இருக்கும். பட் இவனோட அந்த திங்ஸ் எதுவுமே அங்கே கிடையாது. ஏன் ஆரமோட ஃபோன் கூட அங்கே கிடையாது. ஆரம்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது, அதான் அவனோடது. போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவான். தென் இன்றைக்கி அப்படியே கொரியாவில் விஐ எல்லாமே தொலைவ ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே தான் அப்படி அழறான். அழுதுகிட்டே தொலைவ ஆரம்பிக்கிறான். எங்கே போனான்னு தெரில, என் எங்கே போனான்னு தெரிலன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுது நம்ம ஜேகேக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரில, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இங்கே தான் தொலைஞ்சிருப்பான், தொலைவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே இல்லையா. இப்போது சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லையா வீட்டுக்கு முன்னாடி, அதில் பார்க்குறாங்க. ஒருத்தன் மாஸ்க்கு போட்டு செம்ம ஹைட்டாக இருக்கான். இவனை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஜேகே வீட்டுக்கும் வியோட வீட்டுக்கும் கால் பண்ணி கூப்பிட்டு கேட்குறாங்க. ஜேகேவும் ஜின்னும் அங்கே வந்து நிற்கிறாங்களா. 2 பேரும் பார்க்குறாங்க. இந்த உருவத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இவ்வளோ ஹைட்டாக யார் இருப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. பட் 2 பேத்துக்கும் ரியலைஸ் ஆகலை, இவன் தான் அவன் அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டே இந்த ஃபோட்டோ அனுப்பி விடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இந்த பர்சன் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் கண்டுபிடிச்சிட்றான். நம்ம சுகா அதுக்கு மேலே கண்டுபிடிச்சிட்றான், இது ஆரம் தான். எல்லாத்துக்கும் செம்மையாக டென்ஷன் ஆகுது. அப்போ ஆரம் வியை பார்க்க வந்திருக்கான். ஏன் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி. நம்ம ஜேஹோபுக்கா ஒரு மாதிரி இருக்குது. என்ன நடக்குது இங்கே, ஆரம் ஏன் இப்படி பண்ணான் அப்படின்ற மாதிரி ஆரம்க்கு கால் பண்ணுறானா. பட் ஆரம் எடுக்கவே இல்லை. ஆரமோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அந்த மாதிரியே வந்துட்டுருக்கு. நம்ம ஆரம் தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி. அதாவது நம்ம ஜேஹோப் வந்து நினச்சி பார்க்குறான், எப்போல்லாம் விஐயும் ஜேகேயும் பற்றி பேசுகிறானோ அப்போல்லாம் கட் பண்ணிட்டு போயிடுவான். அது மட்டும் இல்லாமல் கேட்குறது ஃபுல்லாக வியை பற்றி மட்டும்தானே கேட்டிருப்பான். ஸோ ஜேஹோப்புக்கு ஃபுல்லாக டவுட் ஆகிடுது. போய் மெம்பர்ஸ் கிட்டலாம் சொல்கிறான், எனக்கு என்னமோ தோணுது, ஆரம் தான் வியை கழட்டிட்டுனா பண்ணியிருப்பானோன்னு அப்படின்றாங்களா. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸ்ட்ரைட்டாக அந்த பாஸ் இருக்கான் இல்லையா, அவனோட அந்த இடத்துக்கு போயிட்டு ஆரம்பை பற்றி கேட்குறான். பட் அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது அப்படின்றாங்க. அந்த பாஸோட ஃபோன் நம்பரை கேட்குறாங்க. அவன் கொடுத்துட்றானா. பாஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் ஆரம் கூட தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறானா. இல்லை, ஆரம் அப்போவே கொரியா வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டான், அப்புறம் எனக்கு தெரியாது அப்படின்றானா. இப்போ பார்த்தா அந்த பாஸுக்குமே தெரியாது நம்ம ஆரம் அங்கே தான் இருக்கான் அப்படின்றது.
இப்போ அவன் கொரியா வந்துட்டானா அப்படிங்கும்போது அங்கே போலீஸ்கிட்டலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நல்லா சர்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆரம் அங்கேருந்து போனது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடுது. ஸோ போலீஸ்கிட்ட சொல்கிறாங்களா, நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி. அப்படியே இங்கே நம்ம அதில் இருக்கால, அவன் ஒரு நாள் ஆரமோட ரூம்குள்ளே போகிறான். போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறான். அங்கே நம்ம ஆரமோட டைரி இருக்குது. டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதில் ஃபுல்லாக ஆரம் சின்ன வயசுலேருந்து என்னென்னலாம் கஷ்டப்பட்டுருப்பானோ அது எல்லாமே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஆரம் அவங்க அப்பா விற்றது, ஆரம் ரொம்ப கஷ்டப்பட்டது எல்லாமே எழுதிருக்கு. இதெல்லாம் பார்க்க பார்க்க அவியோட கண்ணு கலங்குது. என்ன இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், எல்லார் லைஃப்லேயும் கஷ்டம் வரும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவனுக்கு என்னோட லைஃப் கஷ்டம் மட்டும்தான் இருந்திருக்கு. லாஸ்ட்டு பேஜை பார்த்து படிக்கிறானா, அதில் நான் இது வரைக்கும் எனக்கு ஆசைப்பட்ட எதுவுமே கிடைச்சது இல்லை தான். ஆனால் ஒரு சில விஷயம்லாம் எனக்கு கிடைக்கும். ஆனால் அது எல்லாமே எனக்கு வேணாங்கிறது. ஆனால் நான் ஆசைப்பட்டது எனக்கான ஒரு அன்பு வேணும். அதாவது அந்த லவ் எனக்கு மட்டும் இருக்கணும். அந்த லவ்வை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆனால் அந்த லவ் எனக்கு இருக்கணும். அது எனக்கு பிடிச்ச பர்சன்கிட்டேருந்து கிடைக்கணும். எனக்கு இப்படிலாம் சேர்த்து பிடிச்சது வியை மட்டும்தான். என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அப்படியே அங்கே எழுதியிருப்பானா. அதில் கண்லேருந்து தண்ணி வந்திருக்கும். அதுவுமே அது அப்படியே அங்கே இருக்குது. பார்த்துட்டு விக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. என்ன இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், அப்போது இவனுக்கு தேவைலாம் எதிர்பார்த்ததுலாம் நான் மட்டும்தானா, நான் தான் ரொம்ப இதாக இருந்திருக்கேனா. அட்லீஸ்ட் இவன் எனக்கு லாஸ்ட்டு பேஜையுமே எடுத்து பார்க்குறான். அதில் அப்படியே கோவத்தோடு எழுதியிருப்பான். இவ்வளோ நாளாக நான் வீக்கு கால் பண்ணுறேன், எடுக்க கூட இல்லை. நான் ஊர்லேருந்து வரப்போ வீக்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன், அது வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சுட்டு போனேன், அவன் பார்க்க கூட இல்லை அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி அந்த நடந்ததை யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஜின் அண்ட் 2 பேருமே இருந்திருப்பாங்க. அதில் ஆரம்னு போட்டு கிஃப்ட் இருந்திருக்கும். பட் நம்ம ஆரம்பை லவ் பண்ணுறது யார், ஜின்னாச்சே. ஸோ ஜின் என்ன நினச்சிக்கிறான், ஆரம் நமக்காக தான் இந்த கிஃப்ட்டை விட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு ஜின் அந்த கிஃப்ட்டை எடுத்து வச்சுருப்பான். ஸோ ஜின்னால் தான் இந்த ப்ராப்ளமே வந்தது. இது எல்லாத்தையுமே நம்ம இருக்கான் இல்லையா பார்க்குறான். வீக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்குது. ஆரம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், ஆரம் ஏன் இதுக்கப்புறமும் இப்படி இருக்கணும், அவன் ஆசைப்பட்டது நான் மட்டும்தானே. ஜேகேக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் ஜேகேவை நான் உண்மையாக லவ் பண்ணேன். ஜேகே எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். அது தப்பு இல்லை. ஆனால் ஆரம்பிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான்ல, அது எனக்கு இன்னுமே இருக்குது. அதாவது தனக்கான பொருளை யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கிறது தப்பே இல்லை. அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது அது எதுவும் தப்பு இல்லை. ஆனால் நமக்கானதை நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவன் என்னோட அனுமதி இல்லாமல் என்கிட்ட எதுவுமே ரூடாக நடந்துக்கல அப்படின்னா அவன் ரொம்பவே நல்லவன் தான். ஆனால் இருந்தாலும் என்னோட அனுமதி இல்லாமல் என்னை தூக்கிட்டு வந்துட்டான். நான் எப்படி ஜேகே விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கானா. இந்த டைமில் வீக்கு ஒரு மாதிரி ஆகிருது. நான் என்ன பண்ணுறது, இப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, இன்னும் இருக்க ஆரம் தான் என்னை தூக்குனான்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படியும் போலீஸ்லாம் இங்கே வந்தாங்கன்னா ஆரம் தான் என்னை கிட்னாப் பண்ணியிருக்கான்றது தெரிஞ்சிடும். ஸோ ஆரம் ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம். ஆனால் ஆரம் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான், அதுவும் எனக்காக. இந்த இடத்துல நான் ஆரம்பை விட்டு கொடுத்துட்டேன்னா அவன் இன்னுமே கெட்டவனாக மட்டும்தான் ஆகுவான். அது எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்தே இருக்கான் ஸ்டன் ஆகி. தென் அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் நம்ம ஜேஹோப் இருக்கான் இல்லையா, ஒரு மாதிரி பதட்டத்தில் அங்கே இருக்கவங்கள எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பான்ல. இதுக்கப்புறம் மெம்பர்ஸ் எல்லாம் திட்டுறாங்க. ஜேஹோப் அப்போ உங்ககிட்ட ஆரம் நம்பர் இருந்துச்சுல்ல, எதுக்காக கொடுக்காம வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஜிம்மினுமே பார்க்குறான். நீ ஜேஹோப் அப்போ உண்மையாலுமே ஆரம் கூட பேசிகிட்டு இருக்கியா, ஏன் நீங்களாம் பேச மாட்டிங்களா, அவனுக்கு உண்மையான ஃப்ரெண்டாக நினச்சது என்ன மட்டும்தான். இவ்வளோ நாளாக நீங்கள் இருந்திருக்கீங்கல்ல, அவன் கூட தானே இருந்தீங்க. உங்களுக்கு என்னைக்காவது தோணுச்சா அவனுக்கு கால் பண்ணி பேசணுன்னு, ஏன் நீங்கள் பேசாமல் இருந்தீங்க. இப்போ நீ என்ன ஆரம் பண்ணது நல்லதுன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கோவப்படுறான். அதுக்கு நம்ம ஜேஹோப் சொல்கிறான், ஆரம் பண்ண தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஆரம் உங்களை மாதிரி கிடையாது, நம்மள மாதிரி கிடையாது, நமக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் ஆரம் அப்படின்னு சொல்லும்போது ஜின்னுக்கு சுகாக்கும் புரியுது. ஏன்னா நம்ம லைஃப் மாதிரி ஆரம் லைஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் ஆரம் பண்ணது தப்பு தான் அப்படின்னு ஜின் சொல்கிறானா. ஏன்னா அவன் தம்பி, ஏன் தம்பி எப்படி அவன் கிட்னாப் பண்ணிட்டு போகலாம், எனக்கு அதில் விருப்பம் இருந்திருக்கோ இல்லையோ எப்படி அவன் தூக்கிட்டு போகலாம். இருங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவன் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டானா. ஆமாம், பண்ணிட்டு போயிட்டான் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவன் உண்மையாலுமே லவ் பண்ணான். சரி, நீங்கள் இப்போ போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களே, அதை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறானா. நான் ஏன் அதை பண்ணணும், போலீஸ் எப்படியும் கண்டுபிடிச்சிடும், அவனை எங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அவன் ஜெயில் தான்.
அப்படின்னு பேசுகிறானா. ஜெஹப்புக்கு கோவம் வந்துருக்கு. ஜேகே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் உன் ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு வியை பிடிச்சிருக்கு, நம்ம வி வந்ததுக்கப்புறம் வி கிட்ட அந்த டிசிஷனை கேட்கலாம், என்ன சொல்கிற, அதுக்காக இப்படி பண்ண ஆரம்ப விடணும்னு சொல்ல வரியா. நான் விடணும்னு சொல்ல வரல, ஆனால் ஆரம்பிக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இப்போ கூட நீ ஆரம்புக்கு தானே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, பண்ண தப்பெல்லாம் ஆரம்போடது. எல்லாமே இப்படியே கோவத்தோட பேசிகிட்டு இருக்காங்க. ஆர்மிஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்பெஷல் பார்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெஷல் பார்ட் போடலாமா வேணாமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆர்மிஸ் இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.